ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நல்லது நடக்க அக்னி நட்சத்திர காலத்தில் வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றி பார்க்கலாங்க. அக்னி நட்சத்திரம் என்றாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது கூட காலமும் சுட்டெரிக்கும் வெயிலுந்தாங்க. மார்ச் மாதம் தொடங்கிவிட்டாலே வெயில் காலமும் தொடங்கிவிடும். அப்பொழுது இருந்து சூரிய பகவான் அனைவரையும் சுட்டெரித்து விடுவார். அதிலும் அக்னி நட்சத்திரம் வந்துவிட்டால் போதும் சூரிய பகவான் மிகவும் உக்கிர நிலையில் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பரணி நட்சத்திரத்தில் துவங்கி சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பயணிக்கும் 25 நாட்கள் கொண்ட காலகட்டத்தையே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கிறோம். இதனை கத்திரிவேல் காலம் அப்படின்னு கூட அழைப்பாங்கங்க. புராணங்களின்படி அக்னி பகவான் தன்னை புதுப்பிப்பதற்காக காண்டவ வனத்தை எரித்த காலகட்டத்தை நாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கிறோம். பொதுவாக வெயில் காலத்திலும் அதிலும் அக்னி நட்சத்திரத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் தோஷங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் மட்டும் செய்தால் தோஷம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதே வகையில் அக்னி நட்சத்திர காலத்தில் தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது எனவும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு அதிக வலிமை எனவும் பெரியவர்கள் கூறுவாங்க. எனவே இந்த அக்னி நட்சத்திரத்தில் நாம் நல்லது நடப்பதற்காக எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. அக்னி நட்சத்திரம் என்றாலே வெயில் மிகவும் உக்கிரமாக இருக்கும் என்று மட்டும்தான் நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தெய்வ அருளை நாம் பெற்றால் மிகவும் சிறந்ததாக கருதப்படுங்க. ஆனாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் அதற்கு ஏற்ற தெய்வங்களை நாம் சரியான விதத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சில பிரச்சனைகள் சரியாகுங்க. அக்னி நட்சத்திரத்தில் வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, நம்பிக்கை என அனைத்துமே அதிகரிக்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சூரியன் அவருடைய முழு கதிர்வீச்சுகளையும் பூமியில் பரப்பக்கூடிய காலமே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கருதப்படுது. 2024ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரையில் 25 நாட்கள் இருக்குங்க. நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீவெளியால் அவதரித்த முருகபெருமானை வழிபட வேண்டும். அப்படி நாம் முருகபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மதிப்பு, மரியாதை, மகிழ்ச்சி, அளவில்லாத செல்வம், தைரியம் என வாழ்க்கையில் அனைத்துமே அதிகரிக்குங்க. வெப்பம் தணிந்து வசந்த காலம் துவங்குவது அக்னி நட்சத்திரத்துக்கு பிறகுதான். அதனால தான் வைகாசி விசாக விழா முருகனுக்காக கொண்டாடப்படுது. நெருப்பிலிருந்து தோன்றிய மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற தெய்வம் முருகபெருமான் என்பதால் நாம் பலரும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முருகபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடணுங்க. தமிழ் கடவுளான முருகபெருமான நாம் வழிபட்டு வந்தாலே அவருடைய அன்னை மற்றும் தந்தையான சிவன் மற்றும் பார்வதியோட அருள் என்றும் நமக்கு கிடைக்குங்க. எனவே அக்னியில் தோன்றிய முருகபெருமானை வழிபடுவது அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் மிகவும் சிறந்ததுங்க. முருகபெருமானுடனே இருக்கக்கூடிய மயிலிறகு, மயில், வேல் அனைத்திற்கும் தனி சிறப்பு உண்டு என்று கூட சொல்லலாங்க. நாம் ஒவ்வொன்றாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் என்பதால் முருகப்பெருமானுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் மயில் இறகுகளை படைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. நாம் இந்த வழிபாட்டோ செய்தால் முருகப்பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கேட்பவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களை அனைத்தும் நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்து வளர்ச்சியும் கொடுப்பாருங்க. அதனால் முழு மனதோடு மயிலிறகு வழிபாடு செய்து முருகப்பெருமானோட முழு அருளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. முருகனின்றி வேலில்லை, வேலின்றி முருகன் இல்லை. சூரபத்மனை வதம் செய்வதற்கு முருகப்பெருமான் இந்த வேலை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. தீமைகளை அழைத்து தேவர்களை காத்த இந்த வேல் பக்தர்களாகிய நம்மையும் காக்கும் என்பது நம்பிக்கைங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானின் அடையாளங்களில் ஒன்றான வேலை வாங்கி வந்து அதனை வழிபடுவதால் நமக்கு உடல் மற்றும் மனதும் வலிமையாகுங்க. வாழ்வில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி துன்பங்களை தந்தவர்களுக்கு நம்மிடமிருந்து விலகி செல்வாங்கங்க. மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு கிரிவலம் வருவது மிகவும் சிறந்ததுங்க. அந்த வகையில் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய எந்த கோவிலாக இருந்தாலும் மலைகளை சுற்றி வந்து வழிபாட்டா மிகவும் நல்லதுங்க.
குறிப்பாக பெண்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான கதம்ப மலர்களை அணிந்து கொண்டு மலையை சுற்றி வந்தால் மலையில் இருந்து வரக்கூடிய மூலிகை காற்று வாசனை அனைத்தும் நம் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை கோவிலில் தண்ணீரால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுங்க. பழனி மலையில் உள்ள நவபாசன முருகன் சிலையில் படுகின்ற அந்த தண்ணீரை தீர்த்தமாக சேமிக்கப்பட்டு அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுங்க. ஏனென்றால் இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. இதனை குடித்தால் நமக்கு இருக்கும் நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடுங்க. இந்த தீர்த்தத்தை நம் வீட்டில் வைத்தால் முருகப்பெருமானுடைய அருள் நம் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்குங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு அபிஷேகத்திற்காக பால், பன்னீர், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்ததுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம்.